என்னென்னமோ ஒரு உழப்பி இல்லையா? குடும்ப ரீதியாவும் சரி, பக்கத்துல இருந்து சரி, தொழில் ரீதியாவும் சரி, பல குழப்பத்துல வந்து நிக்கிறீங்க. இப்ப முதல் வந்து பக்கத்துல சிக்கலா அதுக்கு விட முடியும் கேட்டு நல்ல தீர்ப்பு கொடுத்துடலாமா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இன்னைக்கு பொழுதுக்குள்ள நான் யாரு தெரியுமா? இன்னைக்கு பொழுதுக்குள்ள நான் யார் அப்படின்னு நீ என்னை கையேந்தி கும்பிடுறதுக்கு என்னங்கிறது காமிச்சு போறேன். போதுமா? அடியா காரியம் ஜெயதாரமாய் வந்து நிக்கிறேன் இல்லையா? இன்னைக்கு கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பார்த்து சொல்லி ஏமாந்து நீ கைவிட்டு போட்டு வந்து கைப்பற்றி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா இல்லையா? இன்னைக்கு 1000 சோதனை 1000 வேதனை போனாலும் கேவலம் தலையை தொங்க போட்டு வர வேண்டியதா இருக்குது. பார்த்தெல்லாம் கம்முனு நீ நம்பி வந்துட்டீங்களா? அல்லேட ஒத்து அளந்து கூடு போட்டு போட்டு காலடியில் போட்டுலாம் கம்முனு. புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. அதுபோக கொஞ்சம் வருமான ரீதியாகவும் கொஞ்சம் எச்சா கையா நிக்குது, அதையும் மீட்டு போடலாம். மொத்தத்துல இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லையா? இல்லையா? பயப்படாத. ஆளாம இருந்தாலும் தலை வச்சு நான் அள்ளிப்படி தகுதிமன் இல்லை. கருப்பம் கோட்டையில விளையாண்டு போலவா இந்த நீ போக்குவரத்தில் நீ வச்சுக்கோ. சென்னை தாயி ஆங்கார கருப்பங்கோட்டையில ஒன்னும் சமாளிக்க முடியலையா? தாயி இன்னைக்கு தொழில் ரீதியாகவும் என்னப்பட்டு போச்சு, குடும்ப ரீதியாகவும் இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிற, கைவிட்டு போயிட்டுன்னு சொல்றேன் இல்லையா? அந்த கைப்பற்ற முடியாம இன்னைக்கு அங்கலாப்புல போட்டு என் வட்டியில வந்து கையேந்தி நிக்கிறியாயா? நிக்கிறேன் இல்லையா? தாயி தாயி இன்னைக்கு வேற முறையிலும் வேலை நடக்குதாயா? கொஞ்சம் உஷாரான இல்லையா? புரிஞ்சுதான்? என்னை நம்பி வந்துட்டீங்களா? அல்லையா ஒத்த அழகு சூடு போட்டு வெடிஞ்சு வெடியாத நேரத்திலே மாற்றத்தை கொடுக்கறாயா? பயப்பட வேண்டாம். இந்த கருப்பு இந்த அம்மாவாசைக்குள்ள உனக்கு நல்ல செய்தி கொண்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தனாயா? புடிச்சுட்டா அம்மாவாசைக்கு பட்டியல் வந்து ஐயா பேசணும். எல்லாம் கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்கிறிய இல்லையா? நம்பி ஏமாந்த பொழைச்சிட்டேன்னு சொல்றது உனக்கு புரியுதான்னு கேட்கிறேன். பண ரீதியாகவும் சிக்கல், சொத்து ரீதியாகவும் சிக்கல், இல்லத்திலயுமே குழப்பம் இல்லையா? இதை வந்து நல்லபடியா எனக்கு கைப்பற்றி கொடு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஆனா அவங்க 2 பேருமே உன்னைய எடை போட்டு பாக்குறாங்க. 1000 முயற்சி பண்ணியாச்சு இல்லையா? பணம் கொடுத்தவனும் எடை போட்டு பாக்குறான், சொத்தை வாங்கினவனும் இந்த பத்திரத்தை வாங்கினவனும் சிக்கல் பண்ணிட்டு நிற்கிறான். இதுக்கு வேலையை குடு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். இது தந்தால் மூலமா காரியத்தை நடத்துறேன். போதுமா? பத்திரம் வச்சுட்டா சொன்னா என்னென்னமோ நினைச்சிட்டு வந்து நின்னைய பொன்னால கூட்டிட்டு வந்து காப்பாத்தியாச்சாயா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னும் இந்த வர்ற அம்மாவாசைக்குள்ள இன்னும் கொஞ்சம் சின்ன சில நலக்கு பிடிச்சதாயா? அந்த நலக்கத்தையும் எடுத்து என்ற வாத பொருளை போட்டு அமைச்சு போடுறேன். போதுமா? அது போக பொன்னாளுக்கு வேற படிப்படி செத்து வந்து என் பட்டியல் நினைச்சாயா இல்லையா? உலகமே சுத்தி பார்த்துட்டு எங்கெங்கே போய் நல்லது பண்ண முடியாம எலும்பும் தோலுமா வந்து நின்றுச்சு. அப்பா இருக்கிறாரு வாங்கி கூட்டிட்டு வந்து நிறுத்தினேன். இப்ப இன்னைக்கு அண்ணன் தண்ணி இறக்காட்டுக்கு கொடுத்து சில மாற்றத்தையெல்லாம் கொடுத்துட்டுனாயா? புரிஞ்சுதா? இன்னும் சில மாற்றம் இருக்குது. அந்த மாற்றத்தை இந்த அம்மாவாசைகளை முடிச்சு கொடுத்துருவேன். இதை பத்தி கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். போதுமா? அப்புறம் கொஞ்சம் பொண்ணாக கொஞ்சம் திருத்தனம் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கலாம். புரியுதா? அது போகும் விழா போட்டி இருக்கிறாயா எதிரிக்கு? புரிஞ்சுதா? எதிரிக்கு விழா போட்டி இருக்கிற ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த ஆங்கார கருப்பு போலாம் அள்ளி பறியாந்து கொள்ளம். போதுமா? சிக்கல் பட்டியல நிம்மதி இல்ல, வருமானத்துக்கும் வழி இல்ல அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டாலியா தாயி? இல்லத்துல இன்னைக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்றேன். அதே மாதிரி கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்கிறீங்க. இதை நல்லபடியா கைப்பற்றி கொடுத்து வருமானம் எல்லாமே எனக்கு வந்து சேரணும்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். உண்டாலியா தாயி? கருக்கு விழுக்குன்னு பயத்தோட இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாம இன்னைக்கு பட்டியல கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறியா? குடும்ப ரீதியா உன்னை ஒரு சிக்கல் வருது. புரிஞ்சுதா? அந்த சிக்கலுக்கு நல்ல விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லைன்னா ரக்க பொழைச்சிட்டு பார்த்து போயிருமாயா? புரியுதா? புரியலையா? எல்லாம் உடைச்சு பேசிடுவேன். புரியுதா? இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து இந்த சிக்கலை பாக்குறதா அந்த சிக்கலை பாக்குறதா தெரியாத முடிச்சுட்டு நிக்க முதல்ல இதை தீர்த்து கொடுக்கறாயா? போதுமா? தீர்த்து உங்க கையில ஒப்படைச்சு உன்ற வட்டியில அது வேற மாதிரி படி போடலாம். அது போக இல்லத்துல இருக்கிற குறைய நீ கொடுத்தனாயா? பத்திரம் வச்சுக்க. அர்ப்பணம் இல்லைன்னா இன்னைக்கு என்னென்னமோ நடந்துருக்குமே.
என்ன மலையார் நம்பி நிற்காடி உனக்கு எத்தனையோ மாற்றத்தை கொடுத்தாச்சு உண்டா இல்லையா? பயப்பட வேண்டாம். அது போகும் இன்னைக்கு எல்லாம் உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவு அப்படின்னு கேட்டு நிற்கிறீங்க. எல்லாம் கண்ணோமலாயா, கண்ணோமல கழிச்சு கொட்டுறாங்க. அதெல்லாம் பயப்பட வேண்டாம். வெடிச்சு வெடியாத நேரத்துக்குள்ள எல்லாம் தீர்த்து போடலாம். இதான் 6 பொண்ணு. அடுத்து தண்ணி வைத்து கொடுங்க. போகணும் சரியா? தாயி ஏதாயி குழப்பமா இருக்குதா? கருத்து இருக்குன்னு பயமா இருக்குதா? உடம்புல சத்தே இல்லாம இருக்குதா? நான் வார்ப்பு ஒரு ஈரம் பார்த்துக்கா. இதா தாய் இத ஊடு போனோன்னு அடுத்து தலைகைகள்லாம் தேய்ச்சி தண்ணி மாத்திரம் அள்ளி படியாந்துருனாயா? கவலைப்படாதியாயா. நாங்க இருக்கிறப்ப இல்லத்துக்குள்ளார எல்லாமே கைவிட்டு போயிடுதே நல்லையா தாயி? இல்லத்துல கைவிட்டு போடுறது இன்னைக்கு சவால் போடுது. நீங்க சவால் போடுறது கூட கொடுத்து எனக்கு கைப்பற்றி குடும்பத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். அதனால இங்க அடியானும் நிம்மதி இல்லை, நிக்கும் நிம்மதி இல்லை, இல்லமும் நிம்மதி இல்லாம இன்னைக்கு எல்லாம் வருந்து நிக்குது. உண்டா இல்லையா தாயி? எல்லாம் கேப்பார் பேச்ச கேட்டு இன்னைக்கு பட்டி சேதாரமாயி நிக்குதாயா? பயப்பட வேண்டாம். நல்ல தீர்ப்பு கொடுத்து கையில ஒப்படைக்கிற கொஞ்சதா தாயி? சில பேருக்கு பாடம் கப்பிக்கிறவங்களுக்கு கப்பிப்பேன், கழிக்கிறவையில கழிப்பேன். புரியுதா? நீ எம்போக்கு விட்டுரு. பாதுகாப்பு நாள் 11ஆவது நாள் விடுதலை போதுமா? அது போகும். இன்னைக்கு தொழில் முறையும் சரி வருமான ரீதியாவும் சரி படுகளும் சாஞ்சி நிக்குதாயா? ஏமாந்த குழப்பைக்குதே கருத்ததெல்லாம் தண்ணி எடுத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு நம்பி ஏமாந்து நிக்கிறாயா? இதுக்கு எடை போட்டு கொடுக்குது. எடை போட்டு இன்னைக்கு என்ன பண்ணுவியோ எது பண்ணியோ தெரியாது, எனக்கு அதை கைப்பற்றி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். தாயி ஒரு நாளைக்கு இப்படிமா ஏமாறுறது சரி. இதை நம்பி வந்துட்டீங்களா? தீர்ப்பு தர தகுதி மாட்டேன் கொஞ்சதா தாயி? போதுமா? இங்கே பழச்சுப்பியா? வாங்கி விட மாட்டீங்களா? போகிறோம் செல்லம் கொடுத்து வளர்த்திடுறது. அப்புறம் கடைசியில பார்த்தா அதை அப்படி பண்ணுது இது இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து தொந்தரவு பண்றது. அவன் வரமாட்டான். எப்படி வருவேன்? தொடர்ந்து புரியுதா புரியலையா? செல்லம் கொடுத்து எல்லாம் வளர்த்தி இப்போ அவன் அதை கேட்கிறான் இதை கேட்கிறான் அப்படின்னு கேட்டா வாங்கி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து என்னை கேட்ட எப்படி சொல்லுதாயி? அதெல்லாம் ஒண்ணும் தப்பு வராது. ஆனா அவன் உன்னை மிரட்டி மீன் பிடிக்கிறதுக்கு திட்டம் போட்டான். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எந்த விதத்திலையும் சேதாரம் வராதாயா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். புரிஞ்சுதான் புரியலையா? அதே மாதிரி மனையை மாத்தலாம், அதை மாத்தலாம், இதை மாத்தலாம்னு சொல்லி புலம்பிட்டு நிக்காத. அதெல்லாம் அந்த மன தங்கரத மாட்டான் இருக்குமாயா? எந்த விதத்திலும் குறை வராது பொட்டாட்டு போதுமா? அதே மாதிரி அந்த திருடனுக்கும் எந்த குறைவும் வராது. நான் இருக்கிறதில்ல. அதெல்லாம் நீ செல்லம் கொடுத்து கெடுத்து போட்ட. இருந்தாலும் அவன் நல்ல தீர்ப்பு கொடுத்து அவனுக்கு ஒரு அமைப்பு தொழில் முறையில நல்லபடியா அமைச்சு பேர் வாங்கி கொடுத்துறலாயா? ஒன்றும் பயப்பட வேண்டாம். இங்க வந்து அப்பா சட்டம் போடு வந்து அங்க ஒழிஞ்சிட்டு நிற்கிறேன். அப்படி பத்திரம் வச்சுக்க ஐயா. ஒட்டி போக ஆனா கோட்டையில இன்னைக்கு சேதாரமாய் போச்சாயா? இன்னைக்கு சேதாரமான பத்தி இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. ஒண்ணு. ரெண்டாவது இன்னைக்கு வருமான ரீதியாவும் சரி மத்த ரீதியாவும் சரி இன்னைக்கு சுமையும் சேர்த்து நிக்குது. இதுக்கு விட கொடுக்க முடியாம பட்டியல இதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? தாயி ஒன்னும் பயப்பட மாட்டேன். என்னை நம்பி வந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கைப்பற்றி போடலாம், சேதாரம் ஆகாது. போதுமா தாயி? அது போக சில குறைபாட்டுகள் போட்டுட்டு நிக்குது. அந்த குறைபாட்டுக்கு கூட வந்து நிக்கிற ஒண்ணுமே பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு கோட்டையில சேதாரம் எல்லாம் ஒப்படைக்க முடியும். போதுமா? தீராத குறையோட வந்து நிக்குதே இல்லையா? எத்தனையோ தேவாதிகிட்ட போயாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு, பேர் வாங்க மாட்டீங்கள, பேர் வாங்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்குது. ஒண்ணு. அது போக வருமானம் 10 பணம் வந்தா 20 பணம் திண்டமாயி நிக்குது. இன்னைக்கு தலைக்கு மேல சுமை சேர்ந்து நிக்குது. இந்த சுமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு 4 பக்கம் ஈட்டி பாயுது. இதுல இருந்து விடக்கூடப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? குறையும் நீக்கணும், பட்டியல் இருக்கிற சிக்கலை முடிக்கணும். போதுமா? இதை நீ போக்குவரத்துல வச்சுக்கோ. தாயே எல்லாம் ஓரியாட்டமா தூரியாட்டமா பட்டியல் இருக்குதா இல்லையா? எல்லாம் ஆகாத பழக்கத்துல அலங்கோலமாயி நீ பட்டி மலங்கோலப்பட்டு நீ பட்டியும் சேதாரமா போய் அது ஒரு பக்கம் நிக்குது, இது ஒரு பக்கம் நிக்குது. இது எப்படியோ திருத்தி ஒண்ணு சேர்த்தப்பா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இல்லையா தாயி? ஆதாய ரீதியாவும் இன்னைக்கு சிக்கல்ல நிக்கிறியா? இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து கேட்டுட்டு நிக்கிறாயா? தாயே ஏமாந்த குழப்பம் பிடிக்காத கொஞ்சம் உஷார.
நான் இருக்கிற தகுதி மணில நீ நம்பி வந்துட்டீங்களா ஓட்டி பார்க்கல அது எப்படி சாதிக்கணும் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். தாயி தன் படுகளை ஜாஞ்சி நிக்குது கடன் சுப தலைக்கு மேல ஏறி போச்சு. இன்னைக்கு 4வது நீ சிக்கலாய் நிக்குது என்னென்னமோ மனசுல நினைப்பு போட்டுட்டு நிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு நினைக்கூடாது. என்னை நம்பி வந்து நிக்கிறீங்களா தாயி தடம் போறேன்னு நானும் ஒரு தடம் போடுறேன். அந்த தடத்துல வா. இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டமாயி இல்லாமல் சிக்கலாகி பட்டியலே இன்னைக்கு முடங்கி கிடக்குதா ஐயா மீட்டு போடலாம். இத தலதேஷ் தெரிவார் புரிஞ்சுதா? காரியம் கை விட மாட்டேங்குதா தவிர்த்துட்டே போகுதா வருமானம் பத்த மாட்டேங்குது வந்தாலும் நிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வேலைக்கு வந்து நிக்கிறேன். தாயை பட்டிக்குள்ள வந்ததுக்கு சில மாற்றத்தை கொடுத்துருக்குன்னாயா எல்லாம் வெறும்பட்டியா இருந்தது கொஞ்சம் வெள்ளாம்பட்டி காமிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் அள்ளி கொடுத்துட்டா இருக்கிற சிக்கலை எல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அது போக நல்ல தீர்ப்பு ஒண்ணு கொடுப்போம். அமாவாசைக்குள்ள எதிர்பார்த்துட்டு போதுமா? பதில் பேசுங்க. நடக்கும் போட்டியில நல்ல காரியம் உத்தரவு நடக்கணுமா? நல்ல காரியத்துக்கு உத்தரவு கொடுத்து நல்ல திசையா காமிக்கப்பான்னு வந்து கேட்டு நீயும் 1000 முயற்சி பண்ணியாச்சுதாயி 1000 முயற்சி குடியிரோட நின்று போயிருது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற தாயி இருக்கிற தொட்டு இல்லாத தேர்ந்து எப்படி நான் காமிக்கிற கம்மனு அரண்மனை அமைதாயா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல புரிஞ்சுதா? போதுமா? தாயி கோட்டையில இன்னைக்கு எந்த விதத்திலும் காரியம் சாதிக்க முடியாது முடிச்சுட்டு இருக்கீங்க. உடனே தாயி எப்படியோ ஒரு நல்லது பண்ணி காரியத்தை முடிச்சு கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறேன். இது எப்படி என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். புரியுதா தாயி? தாயி இதெல்லாம் சில மாற்றா விஷயத்திலையும் வேலை நடக்குது. இதெல்லாம் மீட்டு கொள்ளாங்க. தாலியா கும்பிட்டு இல்லையா கும்பிடுறியா இல்லையே வந்து நிக்கிற போய் கையெழுத்திட்டு வா. இந்த காளியாய்க்கு போய் ஒரு நெய் தீபம் ஒண்ணு போட்டு எலுமிச்சமா ஒரு சூளத்துல குத்திட்டு வந்து நிக்க சொல்றான். போய்க்கு வா மற்றது நான் பாத்துக்கிறேன். போதுமா? தீர்த்தந்திரம் போ. மாலை வாங்கிருக்கப்பா போதுமா? இருக்கிற முறையை தீர்த்து பண்ணலாம். ஒன்னும் போட்டு குழப்பிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு என்ன சேதாரமாய் கிடக்குது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா 1000 முயற்சி பண்ணியாச்சு. அத்தனை முயற்சியில தோல்வியாவே நிக்குது. வாரம் கப்பிக்க வாரம் கப்பிச்சு படிப்பணி கப்பிச்சுட்டு இது எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். 80 விட்டுருவியா? விட்டுரு மத்தது நான் பாத்துக்கிறேன். வருமான ரீதியாக நீ ஒரு காலம் பல காலம் பெருக்கி கொடுத்தா கேட்பார் வச்சு கேட்டு பட்டி அத்தனை சேதாரமாயி நிக்கிறது விட தந்துறப்படி பத்திரம் வச்சுக்க. அரண்மனை வேணுமா? அரண்மனை அமைக்கணும். நல்லபடியா தொழில் அமைச்சு பேர் வாங்கி கொடு காரியம் கை போடணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறாரியா. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்தாச்சுல நடத்தி கொடுத்துறேன்னு சொல்றேன். தொழில் ரீதியா இன்னொரு கட்டி மேல வருங்க. தாயி என்னயா காரியா எதையுமே சொல்ல முடியாது இருக்குதாயா இல்லையா? முள்ளும் போதரமா நிக்குது. ஊத்துக்குழுக்கு நந்தவனமா இருந்த பட்டி இன்னைக்கு முள்ளும் போதரமா நின்று ஈட்டிமா கிட்டு நிக்கிறாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்டா தூடியாட்டா சிக்கல் இன்னைக்கு சேதாரமாய் நிக்குது. இது நல்ல தீர்ப்பு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு பரம்பரெல்லாம் பேசிட்டு வரேன். வாழ வச்சு கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா ஏதாயி தாயே இன்னைக்கு 4வது சூது நடக்குது. உஷாரானு புரிஞ்சுதா? நான் இருக்கிறேன். நீ நம்பி வந்துட்டீங்களா? அதுக்கு எப்படி தீர்ப்பு கொடுத்து என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். பார்த்துக்கிறப்ப நான் இருக்கிற தாய் மனசு விட்டுறாரு. புரிஞ்சுதா? தாய் இந்த அப்புறமா வர்றேன். நான் இருக்கிறப்போ போய் சரி தலை நின்று பேசிட்டு 2 பேரும் பேசணும். ஐயா தாயே கைவிட்டு போய் நிக்கிற கைவிட்டு போய் நிக்கிறப்பா சரி வருமான ரீதியாவும் சரி மத்த ரீதியாவும் சரி உடல்லையா மத்த ரீதியாவும் சரி இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து எந்த சிக்கலும் இல்லாம கேவலம் இல்லாம எனக்கு முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. உண்டா சூது நடக்குது ஏமாந்துறாங்க. ஒரு போய் ஏற முடிச்சு பட்டியல வந்து நிறுத்தியாயா? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது. என்னை நம்பி வந்துட்டீங்களா? வர முடியாது பயில புடிச்சிடுறேன். 1. 2வது வருமான ரீதி இன்னைக்கு 4வது பக்கம் சேதாரமாய் போச்சாயா. மொத்தத்துல இன்னைக்கு திங்கிறது சோறெல்லாம் விஷத்தை முடிஞ்சு வேடிக்கை பார்க்கறேன். உண்டல்லையா தாயி? அதை பார்க்கறதா இதை பார்க்கறதா இது அதுக்குள்ள இது ஒரு கவர்மெண்ட் பண்ணுது கோணப்பிள்ளி பண்ணுது. பயப்படாதியா? இந்த பால் நான் இருக்கிறேன். என்ன காஞ்சி நடக்கணுமா?
எந்த விதத்திலுமே தள்ளி நில்லுங்க. 1000 முயற்சி பண்ணாலே அந்த 1000 முயற்சி தவிர்த்து நின்று சேர வேண்டியது சேராம நிக்கிறியா அடியா வேற ரீதியா கொஞ்சம் கோல்மால் பண்ணி பாக்குறாங்க புரிஞ்சுதா அதெல்லாம் நான் இருக்கிற தகுதிமானது என்னை நம்பி வந்தாச்சுங்களா இந்த பாவத்துக்கு இருப்ப ஒரு பாதை காமிக்கிறேன் அந்த பாதையில நீ வா 3.25 நாளில் அதுக்கு என்ன செய்தி பண்ணணுங்கிறது முடிச்சு கொடுத்துறேன் ஒண்ணு ரெண்டாவது உடம்பு ரீதியாவும் சரி உள்ள ரீதியாவும் சரி குழப்பத்தில் போட்டுட்டு நிற்குது இல்லையா முடிச்சு கொடுத்துற முதல்ல அது தீர்ப்பு கொடுத்துறனாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் 11வது நாள் உங்க வீட்டுல வந்து நிப்பனாயா பத்திரமா வச்சு ஒட்டி போகல இல்லதாயி இல்லத்துல சுத்தி சுத்தி வருதே புரியுதா இன்னைக்கு எந்த காரியம் எடுத்தாலும் இன்னைக்கு சேதாரமாய் போய் நிக்குதாயா கைப்பற்ற வேண்டியது கைப்பற்ற முடியாம இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிறாயா அது போக பண ரீதியாவும் ஏமாந்த பொழைச்சிருச்சாயா எதுல சவால் போட்டு நிக்குது இதுக்கு விட தேடி எனக்கு எப்படியோ ஒன்று அதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா முதல வாயில கொண்டு சிக்க வச்சிருதே பரவாயில்ல என்னை நம்பி வந்துட்டீங்களதாயி இந்த பாலத்துக்கு இருப்போம் அதுக்கு ஒரு தடம் காமிக்கிறேன் தடம் போட்டு தங்க தடத்துல உன்னை அதை மீட்டு கொடுத்துறனாயா 3 அது போக ஒன்று சிலதெல்லாம் இருக்குது இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் பயப்படாத தாயின் தாப்பணுமா நான் இருக்கிறேன் போக்குவரத்துல வச்சுக்கிறேன் பத்திரம் என்ன அதை கைப்பற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நிக்கிறியா நீ எங்கெங்கேயோ போய் முயற்சி பண்ணி பார்த்துட்ட முயற்சி அத்தனை வீணா போய் நிக்குது தாய் திரட வெளியிருந்தெல்லாம் வரல என்ன கிடைச்சிருமாப்பா கைப்பற்றி தரணுப்பா போதுமா என்ன பொருள் என்னங்கிறது இங்கேயே சொல்லிட வேண்டாம் என்ன இதனால பல சிக்கல்ல சிக்கி நிக்குது இல்லையா ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா மோனா முறியாத எடுத்த இடத்துலயே கொண்டு போய் போட்டுருவாங்க போதுமா அதுக்கப்புறம் சில இதெல்லாம் காமிப்ப நீ உஷாரா பொழைச்சுக்கோ புரிஞ்சுதா அது போக மற்ற காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறேன் இந்த அப்படி பத்திரம் வச்சுக்கோ இந்த அடியா வா சோதனை போட்டிய நான் ஜெயிச்சுனா நீ ஜெயிச்சியா போ வர